ஃபைனலா நம்ம டோரிமானோட நெக்ஸ்ட் மூவிக்கான டீசரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மூவியோட டைட்டில் டோரிமான் தி ட்ரீம் ஆஃப் டைம் மெஷின் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மூவியோட கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நோபிட்டா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்துக்கு போய் அங்க டைம் மெஷினோ என்னமோ ஒண்ணு சரி செய்யற மாதிரி தான் இந்த மூவியோட கான்செப்ட் இருக்க போது அப்படின்னு சொல்லி பேச்சடிப்படுது. அது கன்ஃபார்ம் நியூஸ் தான். அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரி இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு 2 month முன்னாடியே எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா டைம் டிராவல் கான்செப்ட். அப்போ நம்மளும் தனியா ஒரு வீடியோ போட்டிருப்போம். அப்படிலாம் நடக்காது, ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரியா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்ச நியூஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். பட் நான் சொன்னதுதான் தப்பு. எல்லாருமே சொன்ன மாதிரி டைம் டிராவல் கான்செப்ட்ல தான் இருக்க போகுது. அண்ட் எனக்கும் பிடிக்கும் இந்த டைம் டிராவல் கான்செப்ட். அண்ட் எல்லாமே ஓகே. பட் இந்த மூவில நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா டோரிமானோட கடைசி 3 yearsல வந்த மூவியை பார்த்தோம்னா எட் சிம்போனி, ஆர்டெல்ஸ் வேர்ல்டு, இப்ப ரீசெண்டா வந்து அண்டர் சி டெவில் வரைக்கும் எல்லா மூவியும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வயசு கம்மியான சில்ட்ரன்ஸுக்கு தான் எழுதிருப்பாங்க. எப்படின்னா இந்த வில்லன் எல்லாம் ஸ்ட்ராங்காவே இருக்க மாட்டான். பட் அது கிட்ஸுக்கு பிடிச்சாலும் நம்மளுக்கும் பிடிக்கிற மாதிரி வில்லனை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காட்டி, சொல்ல போனா டோரிமானோட கிரேட் அட்வென்ச்சர் இன்டு தி அண்டர்வேர்ல்ட் மூவில வந்து டீமன் அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனை காமிச்சாங்கன்னா இந்த மூவியும் ஒரு தரமான மூவியா இருக்கும். கடைசியா வந்து ஸ்கை யூட்டோபியா மட்டும்தான் வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்த மூவிஸ்ல அவ்வளவு பெருசா வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டான். அண்ட் இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரியாவும் இருக்க போது. அதனால இந்த மூவில வில்லன் ஸ்ட்ராங்கா காமிச்சாகணும். ஏன்னா நம்ம டோரிமானோட பெர்த் ஆஃப் ஜப்பான் மூவியை பார்த்தோம்னா அந்த மூவிலையும் பாத்தீங்கன்னா வில்லனு 2 டைமுக்கும் இடையில நடக்கிற விஷயத்த சேஞ்ச் பண்ற மாதிரி தான் கான்செப்ட் இருக்கும். ரொம்பவே முரட்டுத்தனமான வில்லனா காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இல்ல, அதை விட மேலையான ஒரு வில்லனை காமிச்சாகணும். அப்படி காமிச்சாங்கன்னா இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு தரமான மூவியா இருக்கும். யாரெல்லாம் இந்த டீசரை பாத்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டீசரோட டீகோடிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன், அதையும் பாருங்க. கீப் சப்போர்ட் கைஸ். நான் இன்னொரு ஆசமான வீடியோல நான் சந்திக்கிறேன். அது இருக்கட்டும். கீப் வெயிட்டிங். பை கைஸ்.